ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி போலீஸ். எல்லாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்களா இல்லை எக்ஸாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா எக்ஸாம் தள்ளி போட்டுகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொய்வடைகிறீங்களா? எக்ஸாம் எப்போனாலும் வரட்டுங்க, 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி வரட்டும். நீங்கள் எக்ஸாமுக்கு 1 மாதம் எப்படி இருக்கும்போது படிப்பீங்களோ அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குமோ அதை இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும். வியூகமே விஸ்வரூப வெற்றி. யார் அந்த உத்தியோட வியூகமோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க அது நடக்கும். நீங்கள் இப்போ இருந்தே படித்தா தான் ஜிகே வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். இப்போலாம் காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு. எஸ்ஐ கிளியர் பண்ணுறவங்க சாதாரண பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. இப்போ சாதாரண பிசின்னு சொல்லவும் முடியாது, ரெண்டுமே ஈக்குவல் தான். 70 கொஷின் தான். நீங்கள் எல்லா எஸ்ஐக்கு எவ்வளோ ஃபுல்லாக படிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் பிசிக்கும் படித்து தான் ஆகணும். ஸோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஜிகே வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஜிகே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சைக்காலஜி கடைசியாக ஒரு 3 மாதம் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஜிகே இப்போந்தே படிங்க. எனக்கு வந்து சைக்காலஜி வராதுங்க. சைக்காலஜி வராதுன்னா 17 பேட்ச். நான் 2017 30க்கு நான் வெறும் 17 18 தான் எடுத்தேன். அதனால் அந்த டைமில் என்னால் போட முடியல. டைம் எனக்கு வந்து அது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் தான் அதை டிரைவ் பண்ண முடியும் என்னால். அதனால் நான் அப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னா, சைக்காலஜி நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஜிகேல ஒரு கொஷின் கூட நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக படித்தேன். ஒரு லைன் விடாமல் படித்தேன். 6th to 10th புக்கில் ஒரு லைன் விடாமல் படித்தனால தான் 50க்கு 46 47 சம்திங் என்னால் எடுக்க முடிஞ்சுது. இப்போது ரெண்டுமே நான் ஈக்குவலாக உட்காந்து நான் ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா சைக்காலஜியும் வரல, ஜிகேவும் வராது தான். ஏன்னா அது நிறையா படிக்கணும். அதனால் அது கொஞ்சம் இது படிச்சுட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா என்னால் அந்த போட்டித் தேர்வில் வந்து என்னால் வந்து பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அப்போ வந்து நான் யோசித்தேன், என்னன்னா சைக்காலஜி நம்மளுக்கு வந்து வரவும் மாட்டேங்குது. மேக்ஸிமம் எப்படின்னு அட்டன் பண்ணி பார்த்தா 30க்கு ஒரு இவ்வளோ தான் வந்துட்டுருக்கு. அப்போது நம்ம ஜிகே நிறையா படித்தவங்க இதில் 1 மார்க் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததுனால தான் என்னால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன படித்தா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஈஸிங்கிறது சைக்காலஜி உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா அதை ஃபுல்லாக கான்ஃபிடண்ட்டாக படித்து முடிச்சிருங்க. போட்டு பார்த்துருங்க. இதே ஜிகே வந்து உங்களுக்கு ஜிகே வந்து கஷ்டம் கிடையாதுங்க. ஜிகே என்ன கஷ்டம், நிறையா படிக்கணும். அது வந்து டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒழிஞ்சு எதுவுமே கஷ்டமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் நினச்சா எதுவுமே கஷ்டமே கிடையாது. அப்போது நீங்கள் முன்கூட்டியே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். 1 மாதத்தில் படிச்சிக்கலாம், 3 மாதத்தில் படிச்சிக்கலாம், ஒரு 6 மாதத்துக்குள்ளே படிச்சிக்கலாம்னா முடியாதுங்க. இப்போ வந்து காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ ஜிகே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஜிகேல ஃபுல் மார்க் எடுத்தாகணும். இப்போ சைக்காலஜிலையும் நீங்கள் ஃபுல் மார்க் தான் எடுத்தாகணும். காம்படிஷன் அதிகமாகி போச்சு. ஸோ உங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த வியூகத்தோடு இருங்க. உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா வருதோ அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க, விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.